என் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழிகளை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இஸ்லாமிக் கிட்ஸ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பிக்கை கொண்டோரே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். 1. ஈமானுக்கு 70க்கும் மேற்பட்ட கிளைகள் உள்ளன. அவற்றில் மிக உயர்ந்தது லா இலாஹா இல்லல்லா என்று கூறுவது. அவற்றில் மிக தாழ்ந்தது இடையூறு தரும் பொருட்களை பாதையில் இருந்து அகற்றுவது. மேலும் வெட்கம் ஈமானின் ஒரு முக்கிய கிளையாகும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். 2. விவசாய நிலத்தை பாதுகாக்கவோ அல்லது கால்நடைகளை பாதுகாக்கவோ அல்லாமல் தேவையின்றி நாய் வைத்திருப்பவரின் நற்செயலின் நன்மையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கிராத் அளவிற்கு குறைந்து விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் புகாரி 3325. 3. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மோசடி செய்பவன் ஒவ்வொருவனுக்கும் மறுமை நாளில் கொடி ஒன்று உண்டு. அதை கொண்டு அந்த மோசடிக்காரன் அடையாளம் காணப்படுவான். இதை அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் நூல் புகாரி 6966. 4. ஒருவர் தாம் செய்த பாவத்திற்கு அல்லாஹ்விடம் மனம் வருந்தி மன்னிப்பு கோரினால் அவர் அப்பாவத்தை செய்யாதவர் போன்றாவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் தப்ரான் 5. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இணை வைப்பாளர்களுக்கு மாறு செய்யுங்கள், மீசையை ஒட்ட நறுக்குங்கள், தாடியை வளரவிடுங்கள். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 434. 6. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கின்றதோ அவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 147. மேலும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.